ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. தட் பிக் பாஸ். அந்த மாதிரி 63 சிசிடிவி கேமரா இல்லை, எத்தனையோ சிசிடிவி கேமராஸ் எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சைனீஸோட சிசிடிவி கேமரா, இந்த ஹிக் விஷன், டஹுவா அண்ட் டிபிலிங் இந்த மாதிரியான சைனீஸ் கம்பெனிஸோட சிசிடிவி கேமராவை இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரியான சிசிடிவி கேமராஸை இந்தியாவில் விற்க முடியாது. அப்படியே விற்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கணும். எஸ்டிக்யூசி அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டாண்டர்டைசேஷன் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிசிடிவி கேமரா வாங்க முடியும். அந்த சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே கொடுத்துட மாட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற லேபில் வச்சு அந்த சைனீஸ் சிசிடிவி கேமராஸ் எல்லாம் அக்வேர் ஆணிவேராக பிரித்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்னு எல்லாத்தையுமே தரவாக இந்தியன் லேபில் வச்சு செக் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சைனீஸ் சிசிடிவியோட சிப்பு செட்டு இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஃபிர்ம்வேர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மென்பொருள் இருக்கிற சிசிடிவி கேமராக்கள்லாம் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்தியன் கவர்மெண்ட். எதுக்காக இந்த நடவடிக்கை? தேசிய பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை பாதுகாப்பு, இதுக்காக இந்த ஸ்டெப் எடுக்கிறதா இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது. ஓகேயா? நம்ம வீட்டில், ஆஃபீஸில், தெருவில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸோட சிசிடிவி கேமராவை வாங்கி மாட்டிடும். பட் அந்த சிசிடிவி கேமரா மூலயமா நம்மளோட தகவல்கள் சைனாவுக்கு அனுப்பப்படுது. ஹேக்கர்ஸ் அதை ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த சிசிடிவி கேமராஸ்க்கெல்லாம் கட்டுப்பாடு கொண்டு வருது இந்தியன் கவர்மெண்ட். ஓகேயா? இதனால யார் பாதிக்கப்படுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் சிசிடிவி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $3.5 பில்லியன் அளவுக்கு பெருசு. இதில் ஹிக் விஷன், டஹுவா அண்ட் டிபிலிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சைனீஸ் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30% மேலே ஷேர் வச்சுருக்காங்க, பங்கு வச்சுருக்கிறாங்க இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டிவிட்டி பேன், இந்த மாதிரியான ஒரு தடை கொண்டு வர்றதுனால, ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர்றதுனால இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனீஸ் கம்பெனியெல்லாம் இந்தியன் மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான சூழ்நிலை அதிகமாகவே இருக்குது. இந்தியன் சிசிடிவி கம்பெனிஸான சிபி ப்ளஸ்ஸு, கியூபோ, அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸு, பிரமா இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதனால் பலன் தரும். இந்திய மக்களும் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பொருட்கள் வாங்குறத தவிர்க்கிறாங்க, இந்தியன் தொழில்நுட்பத்தை தவிர்க்கிறாங்க. ஸோ அதை என்கரேஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனீஸோட சிசிடிவி டெக்னாலஜி இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இதெல்லாம் சார்ந்து இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது. ஓகே, இதன் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அண்ட் சைனா இந்த ரெண்டு உறவுகளுக்குள்ள எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஆக்சுவலி இது பார்த்தீங்க அப்படின்னா 2024 இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடை கொண்டு வரணும்னு இருந்தாங்க. பட் 2 வருஷம் அவகாசம் கொடுத்து இப்போ ஏப்ரல் 1, 2026 இந்த சிசிடிவிக்கான கட்டுப்பாடை இப்போ கொண்டு வர போகிறாங்க. உங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது, அதுவும் சைனீஸ் சிசிடிவி கேமரா வாங்கி நீங்கள் ஆல்ரெடி மாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், அது ஓடுற வரையே ஓடட்டும். அதுக்கான அப்டேட் அப்படிங்கிறது கிடைக்காது ஃப்யூச்சரில். ஸோ அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் இந்தியன் கம்பெனிஸோட சிசிடிவி கேமரா விலை அதிகமாகவே இருந்தாலும் அதை வாங்கி நீங்கள் மாட்டுறதுக்கான சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது இதன் மூலயமா நான் சொல்லிக்கிறேன்.